மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 36 இருந்து 40 வரைக்கும் வாசிங்க. அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒரு படகு, அந்த படகுல அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, தண்டு வரிச்சிட்டு போறாங்க. போற போது இவர்கிட்ட யாரும் பேச்சு துணைக்கு யாரும் இல்லை. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டேய் தூங்குறதுக்கு இருக்காடா அப்படின்னார். உடனே அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த காலத்துல கட்டுமரத்தில் போற நேரம் கூட பாய்தலானி எல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியல, தெரியுமா? உங்களுக்கு பாய்தலானி கொண்டு போவீங்களா? ரைட்டு, இங்க கொண்டு போறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, ஒரு பாய் கொடுத்தாங்க, ஒரு தலானி கொடுத்தாங்க. அவர் நிம்மதியா தூங்கிட்டாரு. ஏன் தூங்குனாரு? அதான் உங்க பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனா இங்க தூங்குறாரு. ஏன்? அவருக்கு வேலை யாரும் கொடுக்கல. யாரும் வேலை கொடுக்கல. போர் அடிக்குது. என்னடா ஒருத்தன் கூட வரானுங்க, 4 பேர் வரான், 4 பேரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறானுங்க, அவன் பாட்டுக்கு தண்டு வலிக்கிறான், அவன் பாட்டுக்கு ஏதோ பேசுறான் அப்படின்ட்டு படுத்து தூங்கிட்டாரு. தூங்குனதை பார்த்த இயற்கைக்கு கோபம் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா பிசாசு உன் கூட இருக்கிறாங்க. முதல்ல புரியணும். நீ உன்னை சுத்தி பிசாசு. ஏன்னா நீ வாழ்றது பிசாசுனுடைய பூமியில, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ போகல. இது பிசாசுக்கு என்று கொடுக்கப்பட்ட பூமி. இந்த தேசத்தினுடைய ராஜா பிசாசு. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவருக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்ப இந்த பூமிக்கு சொந்தக்காரன் பிசாசு. இப்ப இவன் பார்க்கிறான், ஆகா என்னுடைய எதிராளி என்ன தலைய உடைச்சு சின்ன பண்ணப்படுத்தணும் வந்திருக்கிறவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, நம்ம இவனோட கொஞ்சம் விளையாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன செஞ்சான் தெரியுமா? காற்றுக்குள்ள புகுந்தான், கடலுக்குள்ள புகுந்துட்டான். கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது, காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. இதுதான் உண்மை. சும்மா இருந்த காற்று பலமாக வீசுவதற்கு காரணம் காற்றுக்குள் பிசாசு புகுந்தான். அமைதியாக இருந்த கடல் இன்றைக்கு கொந்தளிக்க ஆரம்பித்தது என்று சொன்னால் கடலுக்குள் பிசாசு புகுந்தான். ஏன்? உன்னோடு கூட இருக்கிற யாசுவா உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வேலை கொடுக்கல. இப்ப அவர் தூங்குறாரு. தூங்குறத பார்த்த உடனே பிசாசு வேலையை காமிச்சான். வேலையை பார்த்த அடுத்த செகண்ட் அப்போஸ்தலர்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. பயத்துல நடுங்கி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி எழுப்ப ஆரம்பிச்சார். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அடுத்த செகண்ட் ஜனங்களை பார்த்து, அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுகிறாய்? கேட்டாரா இல்லையா? அப்ப விசுவாசம் இல்லாத ஒன்னை எப்படி அவர் அவருடைய பிள்ளையா வச்சிருப்பார்? ஏன்னா வாசஸ்தலத்தில் ஒருவேளை நீ சொல்லலாம், என் கட்டுமரத்தில் தானே இருக்கிறாரு, என் இருதயத்தில் யாசுவா இருக்கு, அவர் உறங்கிட்டு இருக்காரு. நீ ஜெபிக்கிறது இல்லை, உபவாசிக்கிறது இல்லை, யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இது இல்லாம இருக்கிற போது எப்படி அவர் உனக்கான காரியத்தை செய்வார்? செய்ய மாட்டார். அப்ப நம்ம அவரை உறங்க வைக்க கூடாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வாசஸ்தலத்தில் யாசுவா இருக்கிறார், தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை. நினைப்பு கொஞ்சம் பேருக்கு பிளப்ப கட்டுறோம். நீ என்னதான் யாசுவாவுடைய பிள்ளை என்று நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் உனக்குள்ள கிரியை செய்கிறாரா? இதான் கேள்வி. யாசுவா அவர் உனக்கு உள்ள எந்த அளவுக்கு கிரியை செய்கிறார்? அல்லேலூயா. அப்படி யாசுவா உனக்குள்ள இருக்கிற நேரம் ஏன் உனக்கு போராட்டம் வருது? எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாக்கோபனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2லேருந்து 4 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, போராட்டத்தை என் யாசுவா உனக்கு அனுமதித்தார் என்று சொன்னால் அந்த போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்?
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென், அல்லேலூயா. அப்போ உனக்கு போராட்டம் ஏன் வருது? உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க, நீ பூரணராக கடந்து போக. ஆனா நீ தோத்துல போற, விழுந்துல போற. நான் சொல்றது புரியலையா? சோதனை வந்தா ஜெபிக்க முடியல, சோதனை வந்தா தேவனுடைய கற்பனையை கை கொள்ள முடியல, சோதனை வந்தா தேவனை உள்ளார உட்கார வைக்க முடியல. நம்ம மன விருப்பத்தின்படி நடந்துகிட்டு இருக்கோம், தேவனை வஞ்சிக்கிறோம். ஏன்? சோதனைய அவர் அனுமதிக்கிறார். வரக்கூடிய சோதனையை அவர் அனுமதிக்கிறார். இந்த சோதனையில நீ என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். நம்மகிட்ட தான் பொறுமை இல்லையே. என்னால முடியும். இதுக்கு தான் என்ன செய்வோம் தெரியுமா? சுவாசம் உள்ள மனுஷனை தேடுவோம். 5 ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்களேன். கடைக்காரன் மேஷாக்கு வந்து என்னட்ட என்ன செய்யறான்? திட்டுறான், சண்டை போடுறான். உடனே இங்கேருந்து என்ன செய்வேன் தெரியுமா? இந்த சின்ன பையன்கிட்ட போய், டேய் எனக்கு ஒரு 6 ரூபா தருவியா, உனக்கு நான் வட்டி தரேன் அப்படின்னு கேட்போம். இப்போ 5 ரூபாய் 6 ரூபாய் ஆகி மாதம் மாதம் வட்டி கூடிட்டு இருக்கும். கான்செப்ட் கரெக்ட் தானே? தேவன் சொன்னாரா? அவர் தான் பொறுமையா இருந்து ஜெபம் பண்ணல சொன்னாரு. நம்ம செய்ய மாட்டோம். இதுதான் பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். யாவுடைய கரத்துல, பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபித்து, உபவாசிக்க வேண்டிய நேரத்தில் உபவாசித்து, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படிந்து கொண்டிருப்பேயானால் உன் பிரச்சனைகள் அவருடைய பிரச்சனையாக மாறும். அவர் உன் பிரச்சனையை கையில் எடுக்கணும். நம்ம பிரச்சனையை நம்ம எடுத்து நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்ம ஒரு நாள் நம்ப கூடாது. நம்பணும்னா முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்ப யாவுடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் அனுமதிக்கப்படும் போது பிரச்சனைகளுக்காக பொறுமையோடு, விசுவாச துரோகம் ஏற்பட்டு விடக் கூடாதபடிக்கு நாம் யாவுடைய சமூகத்தில் காத்திருக்கணும்.